ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வடகரி ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் கடலப்பருப்பை 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் ஊற வச்சுருக்கேன். அது கூடவே 3 வரமிளகாவும் போட்டிருக்கேன். இப்போ அதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு பருப்பு வடைக்கெல்லாம் அரைப்போம்ல, அந்த மாதிரி கொரன்னு அரைச்சிக்கலாம். தனியாக 1 ஸ்பூன் கடலப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அது எதுக்குன்னா, வடகறி சாப்பிடும்போது முழுசாக கடலப்பருப்பு அங்கங்கே தென்பட்டுச்சுன்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போது அரைச்சாச்சு. இது கூடவே தனியாக எடுத்து வச்சோம்னால அதையும் ஒன்றா சேர்த்துட்டு இந்த பருப்புக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், ஆயில் சூடானதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பருப்பை சின்ன சின்னதாக அடை மாதிரி தட்டி ஆயிலில் வேக வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி சின்ன சின்ன ரவுண்ட் ஷேப்பில் அடை மாதிரி தட்டி தட்டி வேக வைக்கிறேன். நீங்கள் எந்த ஷேப்லனாலும் வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு சைடு நல்லா வேகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு 2-3 நிமிஷத்துலேயே ஒரு சைடு நல்லா குக் ஆகிடும். இப்போது இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா ரெட்டாக சிவந்து நல்லா வேகணும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடும் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து வேறு பிளேட்டில் வச்சுக்கலாம். வேறு பிளேட்டில் மாற்றிட்டு கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இது அப்படியே ஓரத்தில் எடுத்து வச்சிடலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. இதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சூடாகட்டும். ஆயில் சூடானதும் 3 கிராம்பு, 3 பட்டை, 2 பிரியாணி இலை, 1 டீஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பொரியும் போதே நல்லா வாசனை வரும். இப்போ இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு கட் பண்ணி வச்ச 2 வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஃப்ரை ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டை இடித்து வச்சுருக்கேன். அதையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் பேஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டாக சேர்க்குறத விட எப்போதுமே இஞ்சி பூண்டு இது மாதிரி இடித்து சேர்த்தோம் அப்படின்னா அதோடைய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டோடைய ரா ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு. இப்போ இது கூட 3 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இப்போது தக்காளி நல்லா ஃப்ரை ஆகட்டும். தக்காளி நல்லா குழைவாக வேகணும், அது வரைக்கும் வதக்கி கொடுங்க. தக்காளி இப்போது நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இது கூட தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி, 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள். இதெல்லாம் சேர்த்துட்டு மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணலாம். இப்போ நம்ம சேர்த்த மசாலாவுடைய பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம்.
தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போது குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா வடை, அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். வடை அது கூட ஆட் ஆனதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த வடை வெந்து வரப்ப அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடி போட்டுடலாம். மூடி போட்டுட்டு கரெக்டாக ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப சூப்பரான சுவையான வடைக்கறி தயாராகிடுச்சு. இந்த வடைக்கறி இட்லி, தோசை, அப்புறம் நார்மலாக எந்த வகையான சாதத்துக்கும் அட்டகாசமான சைடிஷ். இதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.